கரூர் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியான வழக்கில் டெல்லியில் சிபிஐ முன் இன்று விஜய் ஆஜராகிறார். செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். யுவராஜ், வணக்கம். கரூர் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியான வழக்கில் இன்று விஜய் ஆஜராகிறார். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் 2025ஆம் ஆண்டு கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் தன்னுடைய கட்சியின் சார்பில் நடக்கக்கூடிய தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். அந்த பிரச்சாரத்தின் பொழுது எதிர்பாராத விதமாக அந்த கூட்ட நெரிசல் சிக்கி சுமார் 41 பேர் விழுந்திருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர், பெருங்காயங்கள். அந்த வகையில் அந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று டெல்லியில் ஆஜராகி இருக்கின்றார். டெல்லி செல்வதற்காக தன்னுடைய நீலாங்கரையினுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய விஜய் தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கின்றார். இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தனி விமானம் மூலமாக இன்று விஜய் டெல்லி செல்ல இருக்கின்றார். அங்கு காலை 11 மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் 11 மணி அளவில் விஜய் ஆஜராவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. கடந்த 2025 செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தின் காரணமாக விழுந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ பல்வேறு கட்ட விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். வேலுசாமிபுரம், அங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் என பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகும் அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள், நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் சார்பில் யார் யார் சார்பில் மனு கொடுக்கப்பட்டிருந்தது, யார் யார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என பல்வேறு கட்ட நபர்களின் விசாரணையானது கடந்த வாரத்தின் பொழுது நடைபெற்றது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், ஆகவல்லினார் உள்ளிட்டோர் இந்த சிபிஐ விசாரணையில் டெல்லியில் ஆஜராகி கடந்த வாரத்தின் பொழுது தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய விளக்கங்களை தெரிவித்திருந்தனர். கிட்டத்தட்ட 19.5 மணி நேரம் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த வகையில் கடந்த வாரம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி விஜய் டெல்லியில் ஆஜராக வேண்டும் எனவும் சிபிஐ தரப்பில் மனுவானது கொடுக்கப்பட்டிருந்தது. கடந்த 6ஆம் தேதி சிபிஐ தரப்பிலிருந்து டெல்லியில் விஜய் நேரில் ஆஜராகி தன்னுடைய விளக்கங்களை கொடுக்க வேண்டும் எனவும் சிபிஐ அளிக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று விஜய்க்கு கடந்த 6ஆம் தேதி சம்மனானது வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் விஜய் சிபிஐ தரப்பிலோ அல்லது அரசு தரப்பிலோ வைக்கப்படக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் விஜய் நேரில் ஆஜராவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று மற்றும் நாளை, அதாவது 12 மற்றும் 13 ஆகிய 2 தேதிகளில் டெல்லியில் சிபிஐ விசாரணைக்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இந்த 2 நாட்களும் விஜய் விசாரணையை முழு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக டெல்லியில் இந்த 2 நாட்களும் இருப்பதாகவும், நாளை விசாரணை முடிந்த பிறகு விஜய் அங்க இருக்கக்கூடிய தனி விமானம் மூலமாக டெல்லியிலிருந்து மீண்டும் சென்னை நோக்கி வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட விஜயின் மீது அடுக்கடுக்கான கேள்விகள் வைப்பதற்காக சிபிஐ தரப்பில் இருக்கின்றது. பல்வேறு கட்ட கேள்விகளும் பல்வேறு கட்ட விசாரணைகளும் மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தகவலும் வெளியாகி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்த விவகாரம், நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் யார், என்ன நேரம் என்கின்ற விவரங்கள் எல்லாம் ஏற்கனவே இந்த விசாரணைகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் யாருக்காக இந்த கூட்டமானது நடைபெற்றது என்பது கருத்தில் கொண்டு இந்த விசாரணையானது அடுத்த கட்ட நகரை நோக்கி நகர இருக்கின்றது. அந்த வகையில் இந்த கூட்டம் கூடியது விஜய்க்காகவும், அதே போன்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதும் விஜய்க்காக என்ற அந்த ஒரு நோக்கில் விஜயிடம் இதுவரை சிபிஐ அதிகாரிகள் எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ளவில்லை. அந்த வகையில் தற்பொழுது விஜயிடம் அனைத்து தரப்பினரும் விசாரணை முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது விஜயிடம் இந்த விசாரணையானது மேற்கொள்ள இருக்கின்றது. கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 11 மணி அளவில் விஜய் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றார். இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களும் இந்த விசாரணையானது மேற்கொள்ள இருக்கின்றது. கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி இந்த சம்பவம் குறித்த விசாரணையை சிபிஐ மேற்கொண்டு வருகின்றது. ஆரம்பத்தில் இந்த சம்பவம் நடைபெற்ற நாளில் மாநில அரசு சார்பில் தனிநபர் ஆணையமும் அதே போன்று மத்திய அரசு சார்பில் ஒரு குழு ஆணையமும் அமைக்கப்பட்டு இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த வகையில் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி இந்த விசாரணையானது சிபிஐக்கு மாற்றப்பட்டு தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் சார்பில் பல்வேறு கட்ட விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பேருந்தை ஒப்படைக்குமாறும் அதே போன்று அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி ஆதாரங்கள், காட்சிகளை போன்றவற்றை ஒப்படைக்குமாறும் சிபிஐ தரப்பிலிருந்து சம்மனானதும் வழங்கப்பட்டிருந்தது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக விஜய் பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த பிரச்சார பேருந்தை சிபிஐ ஒப்படைக்குமாறும் அதே போன்று அந்த பேருந்தில் பிரச்சார பேருந்தை ஆய்வு செய்வதற்காக சிபிஐ அதிகாரிகள் பேருந்தை கரூருக்கு வருமாறு சம்மன் அனுப்பியிருந்தனர். அந்த வகையில்
தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் அந்த பேருந்தானது கரூரில் ஒப்படைக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் கொண்டு சிபிஐ அதிகாரிகள் கொண்டு அங்க பேருந்தானது முழு ஆய்விற்கு ஒப்படைக்கப்பட்டது. அதே போன்று பேருந்தினுடைய நீள அளவு நீளம் உள்ளே எந்த மாதிரியான சிசிடிவி காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கின்றது, எத்தனை சிசிடிவிகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான பல்வேறு ஆய்வுகள் சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டிருந்தனர். அந்த வகையில் ஆய்வு முடிந்த பிறகு மீண்டும் பேருந்தானது சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் விசாரணையானது ஒவ்வொரு கட்டத்தையும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. தொடர்ந்து கரூரில் நடைபெற்ற அந்த சம்பவத்திற்கு அடுத்து அங்க நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் சிபிஐ அதிகாரிகள் நேரில் சென்று அந்த பகுதியை ஆய்வு மேற்கொண்டிருந்தனர். அதே போன்று அந்த சம்பவங்களை நேரில் பார்த்த அந்த பொதுமக்களிடமும் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். குடும்பத்தில் பாதிக்கப்பட்டோர், உயிரிழந்தோர், அவர்களுடைய குடும்பத்தினரிடம் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோரையும் சிபிஐ அதிகாரிகள் இந்த ஆய்விற்கு உட்படுத்தி ஆலோசனை ஆய்வு மேற்கொண்டனர். அடுத்து கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளான புசி ஆனந்த் மற்றும் CTR நிர்மல்குமார் ஆகியோர் கடந்த வாரத்தின் பொழுது நேரில் ஆஜராகி சிபிஐ அதிகாரிகளும் தங்களுடைய அந்த விளக்கங்களையும் சிபிஐ அதிகாரிகள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதிலையும் அளித்திருந்தனர். கிட்டத்தட்ட 19 மணி நேரமானது விசாரணை நடைபெற்று முடிந்தது. இந்த விசாரணையின் அடுத்த கட்ட நகர்வு மாநில நிர்வாகிகளுக்கு அடுத்து முக்கியமாக பார்க்கப்படக்கூடியவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். நிகழ்ச்சி யாருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது, கூடிய கூட்டம் யாருக்காக கூடியது என்ற கருப்பொருளின் அடிப்படை என்பதை இந்த விசாரணையானது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேரில் ஆஜராகுமாறு ஜனவரி 6ஆம் தேதி விஜய்க்கு சம்மன் வழங்கப்பட்டிருந்தது. டெல்லியில் சிபிஐ அதிகாரி அலுவலகத்தில் ஆஜராகுமாறு. அந்த வகையில் இந்த சம்மனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விஜய் நேரில் ஆஜராவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. அவருக்காக தனி விமானமானது சென்னை விமான நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் சென்னை விமான நிலையத்திலிருந்து விஜய் புறப்பட இருக்கின்றார். இன்று புறப்பட்டு கிட்டத்தட்ட டெல்லி சென்றடைந்து அங்கிருந்து 11 மணி அளவில் விஜய் நேரில் ஆஜராவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அங்கு சிபிஐ அதிகாரிகள் தங்கள் வைத்திருக்கக்கூடிய கேள்விகள் குறித்தும் அவர்களுக்கான அந்த விளக்கங்கள் குறித்தும் விஜய் இன்று நேரில் பதிலளிக்க இருக்கின்றார். தொடர்ந்து இந்த நிகழ்வில் பெருந்துயரமாக பார்க்கப்படக்கூடிய சம்பவம் அந்த அண்மையில் கரூரில் நடைபெற்ற இந்த சம்பவம் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நோக்கி விசாரணையானது மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. 11 மணி அளவில் நேரில் ஆஜராவதற்காக விஜய் செல்லக்கூடிய நிலையில் அங்கே எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும், என்னென்ன மாதிரியான கட்ட விசாரணைகள், எத்தனை கட்ட விசாரணைகள் நடைபெறும் என்பது குறித்தும் விரைவில் அந்த தகவல்களும் வெளியாக இருக்கும். விஜய் எந்த மாதிரியான பதில்களும் அளிக்க இருக்கிறார் என்பது குறித்தும், அதே போன்று இந்த விசாரணை எந்த கட்டத்தை நோக்கி செல்கிறது என்பது குறித்தும் விரைவில் பதிலளிக்கும். அந்த வகையில் சென்னை விமான நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தனி விமானம் மூலமாக விஜய் டெல்லி செல்ல இருக்கின்றார். கரூர் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியான வழக்கில் டெல்லியில் சிபிஐ முன் இன்று விஜய் ஆஜராகிறார். செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். மகேந்திரன், கரூர் வழக்கில் சிபிஐ முன்பு இன்று முற்பகலில் ஆஜராகிறார் விஜய், விவரங்களை சொல்லுங்க. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு விசாரணையில் இன்று விஜய் டெல்லி அலுவலகத்தில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக இருக்கிறார். அதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக விஜய் டெல்லி புறப்படுகிறார். விஜயிடம் முக்கிய விசாரணைகளை இன்று சிபிஐ அதிகாரிகள் மேற்கொள்ளவிருக்கின்றனர். குறிப்பாக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவ நாளன்று விஜய் தான் அந்த பேருந்தின் மீது விஜயும் அவரது பாதுகாவலர்களும் மேல் ஏறி நின்றிருந்தார்கள். அங்கு அவர்கள் பார்த்தவற்றை குறிப்பாக விஜய் மேலே நின்றிருந்த போதும் சிலர் கீழே மயங்கி விழுந்ததை விஜய் கவனித்தார். சிலர் தண்ணீர் பாட்டில்களை விஜயிடம் கேட்டிருந்தார்கள். அதை விஜயும் மேலிருந்து தண்ணீர் பாட்டில்களை சிறிது நேரம் அவர் பேசிக் கொண்டிருந்த நிலையிலும் பேச்சை பாதியிலே நிறுத்திவிட்டு தண்ணீர் பாட்டில்களை எல்லாம் கீழே இருப்பவர்களுக்கு கொடுத்திருந்தார். இந்நிலையில் தான் முக்கிய விஜய் மேலே பேருந்து மீது நின்று விஜய் என்னவெல்லாம் பார்த்தார் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.